பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. வணிகம் செய்ய வந்த கம்பெனியினர் தங்கள் கூலிப்படைகளை கொண்டு ஒரு மன்னனை வீழ்த்தும்போது மற்ற மன்னர்கள் பார்த்து கொண்டு சும்மா இருந்தார்களா என்று அந்த சிறுவன் கேட்டது எனக்குள் வேறு சிந்தனைகளை கிளறிவிட்டது. கனத்த மனத்துடன் நான் அவனுக்கு அந்த கதையை சொன்னேன். முதலில் வேடிக்கை பார்த்த சுதேச மன்னர்கள் பின்னர் விழித்துக் கொண்டார்கள். அவர்களுக்குள் கிழக்கிந்திய கம்பெனியினர் மீது அதிருப்தியும் அச்சமும் தலைதூக்கத்தான் செய்தது. தங்களது சுதந்திரம் பறிக்கப்படுவதைக் கண்டே முதலில் கிளர்ந்து எழுந்தார்கள். இதுவரையில் இருந்து வந்த உரிமை, ஆட்சி, அதிகாரம் அனைத்தும் தங்கள் கையை விட்டு போவதைக் கண்டு சுதேச மன்னர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதனால் சிலர் தனித்தனியாகவும் சிலர் இணைந்தும் கூட கூலிப்படையினராக வந்த கிழக்கிந்திய கம்பெனியினரை எதிர்த்து போரிட்டார்கள். எனவேதான் கிழக்கிந்திய கம்பெனியினரால் தாங்கள் நினைத்த அளவுக்கு உடனடியாக நாடுகளை பிடிக்க முடியவில்லை. சுதேச மன்னர்கள் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள். இதனால் கிழக்கிந்திய கம்பெனியினர் தங்கள் நாட்டிலிருந்து நவீன ஆயுதங்களையும் பீரங்கிகள், துப்பாக்கிகளையும் இங்கே கொண்டு வந்தார்கள். அதன் மூலம் மன்னர்களை கொடூரமான வகையில் நிர்மூலமாக்கி நிலங்களை தங்கள் வசப்படுத்திக் கொண்டார்கள். இப்படித்தான் வணிகர்களாய் உள்ளே வந்த ஐரோப்பியர்கள் இங்கே நாடு பிடிப்பவர்களாய் காலூன்றியது. இந்த பின்னணியில் இங்கே நடந்த வரலாற்று நிகழ்வுகளை நீ அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். மகனே, ஆங்கிலேயர் கால் பதித்த அந்த முதல் போரை பற்றி நீ அறிந்தால் நீ மிகவும் வருத்தப்படுவாய் என்று நான் சொன்னபோது அந்த சிறுவன் ஆவல் மேலிட கேட்டான். ஆம் தாயே, நானும் என் வரலாற்று புத்தகத்தில் படித்திருக்கிறேன். ஏதோ பிளாசி போர், ராபர்ட் கிளைவ் என்று படித்த நினைவு என்றான். அவனுக்கு அந்த நிகழ்வுகளை கோவையாக்கி சொல்லத் தொடங்கினேன். அகண்ட பாரதமாயிருந்து பாரத தேசமாய் திகழ்ந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் ஆனதன் பின்னணியில் 4 ஆண்டுகள் மிக முக்கியமானவை என் மகனே. 1757, 1806, 1857, 1947 இந்த 4 ஆண்டுகளில் மிக பெரும் நிகழ்வுகள் நடந்துவிட்டன. கிட்டத்தட்ட 190 ஆண்டுகள் என் மக்கள் அந்த ஆங்கிலேயரால் சொல்லொடா துயரடைந்து விட்டார்கள். அந்த 1757 தான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் அஸ்திவாரக்கல் இங்கே நடப்பட்டது. அப்போதுதான் அந்த பிளாசி போர் நடந்தது. அந்த போர்தான் என் மண்ணில் ஆங்கிலேயரின் ஆதிக்க வெறிக்கு தோரண வாயில் கட்டிய போராக அமைந்தது. ஓ, அப்படியா தாயே? ஆனால் ஆங்கிலேயர் இந்த நாடு முழுமையும் பிடித்துக் கொள்ள தென்னாட்டிலிருந்துதான் படையமைத்து அவர்கள் சென்றார்கள் என்று படித்திருக்கிறேன். ஆமாம், அன்று வடக்கே முகலாய பேரரசும் மராட்டிய விஜயநகர பேரரசுகளும் வலுவாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாய் தேய்ந்து வந்தன. தென்னகத்தில் சுல்தான்களும் நவாபுகளும் தங்கள் ஆளுகையில் சில நிலப்பரப்புகளை வைத்திருந்தார்கள். தெற்கே வலிமையுடன் இருந்த சேர சோழ பாண்டியர் சாம்ராஜ்யங்கள் எல்லாம் முடிவுற்று நாயக்கர்கள், பாளையக்காரர்கள் என சிறு சிறு நிலப்பகுதிகளாக ஆண்டு கொண்டு சிதறுண்டு கடந்தார்கள். எனவேதான் கிழக்கிந்திய கம்பெனியினர் அவர்களை வளைத்து போடுவது எளிதானதாக இருந்தது. சரி, இந்த கிழக்கிந்திய கம்பெனி எப்படி முதலில் இங்கே காலூன்றியது தெரியுமா? அதுவும் சென்னையை வைத்துத்தான் என்று உனக்கு தெரியுமா? அந்த கதையை சொல்கிறேன் கேள் என்றேன்.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.